السلام عليكم ورحمة الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فقال النبي صلى الله عليه وسلم: إذا دخل شهر رمضان فتحت أبواب السماء وغلقت أبواب جهنم وسلسلة الشياطين. எல்லா புகழும் எல்லாம் அல்ல அல்லாஹ்வுக்கு உரித்தாகட்டும். அவரது சாந்தியும் சமாதானமும் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அன்னாரின் நல்ல தோழர்கள் தோழியர்கள் மீதும் இங்கே ஒன்று கொண்டிருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்ற எண்ணங்களோட்டமாக அல்லாஹ்வுடைய மகத்தால் அருளால் நபி வழியிலே ஜும்மா தொழுகை தொழுவதற்காக நாம் இங்கே ஒன்று கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் ரமலானுக்கு தயாராகும் என்ற தலைப்பை தேர்வு செய்திருக்கிறோம். ரமலானை வரவேற்போம் என்று கூட வச்சுக்கலாம். ஏனென்றால் இன்னும் 2 வாரங்களில் ரமலான் மாதம் நம்மை வந்தடைய இருக்கிறது. எந்த ஒரு செயல் திட்டத்தையும் செய்வதற்கு முன்னால் நாம் அதற்கான தயாரிப்புகளை ஈடுபட வேண்டும். நேர மேலாண்மை, டைம் மேனேஜ்மெண்ட், நேர மேலாண்மை என்பது எந்த ஒரு தொழிலும் எந்த ஒரு நிறுவனத்திலும் எல்லாத்துக்கும் முக்கியமானது. நம்முடைய அன்றாட வாழ்க்கையும் முக்கியமானது. அப்ப இதுவும் ஒரு ரமலான் என்பது நேரத்தை அடிப்படையாக கொண்ட அவசியம். 11 மாதங்களுக்கு புது மாதம் என்பது விவாதத்திற்காக, நன்மைகளுக்காக, பாவ மன்னிப்பிற்காக, இறைவனுடைய அருளை பெறுவதற்காக, இன்னும் பல காரணங்களுக்காக இந்த ரமலான் மாதத்துக்கு எல்லாரும் சகல நாம எந்திரிச்சு தொழுவோம் பண்ண தொழ மாட்டோம். தொழக்கூடிய நபர்கள் ரொம்ப சொல்றோம். இதுதானே நம்ம சமுதாயம். சகாபாக்கள் என்றால் அவர்கள் தினந்தோறும் சகரை அனுபவித்தார்கள். தினந்தோறும் சாப்பிட மாட்டாங்க, பாவமனுக்கு தேடி இருப்பாங்க. திங்கள் வியாழனில் சுண்ணத்தால நோன்பு வைத்திருக்கிறார்கள். நம்மள சிலர் வைக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஆனாலும் ரமலானுக்கு ஒரு சிறப்பு இருக்கதான் இஸ்லாம் விதத்தின் சொல்ல முடியாது. அந்த இஸ்லாம் சொல்லியிருப்பார். இந்த 11 மாதத்தில் நம்ம சரி செய்வதற்காக 1 மாத காலம் நமக்கு பயிற்சி தான் நோன்பு. அதை நாம அதுக்கு எப்படி நம்முடைய டயத்தை அமைக்கணும், அதனுடைய சிறப்புகளை புரிஞ்சாதானே, அதனுடைய நன்மை விஷயங்கள் நமக்கு மண்டையில இருந்தால்தான் அதற்கான தயாரிப்பு. ஒண்ணு டயத்தை சரி பண்ணணும், வாழ்க்கையுடைய ஒவ்வொரு அம்சத்தையும் நம்ம பார்க்கணும். ரமலான் மாதத்துல என்னென்ன நம்முடைய உணவு முறைகள் அதுக்கு முன்கூட்டியே தயாரிப்பாங்க. எந்த நேரத்துக்கு கடைக்கு போகலாம், எவ்வளவு ஓடலாம், எவ்வளவு தொழுவலாம், இரவு தொழிலுக்கு எப்படி நேரம் வரும், அந்த டயத்தை நம்ம அமைக்கணும். அதுக்காக முன்கூட்டியே இந்த தலைப்புகளை எல்லாம் பேசணும். தாமதப்படுத்தி பேசக்கூடாது. ரமலானுடைய சிறப்புகள், நோன்பாளையுடைய சிறப்புகள், நோன்புடைய நோக்கங்கள், இதெல்லாம் இப்போ பேசணும். வரக்கூடிய இன்னும் 2 வாரங்கள்ல நோன்புடைய சட்ட திட்டங்களை சொல்லிக் கொடுக்கணும். நோன்புனா என்ன, சகர்னா என்ன, இஃப்தார்னா என்ன, நோன்புல என்னென்ன சட்டங்கள் ஆண்கள் பெண்கள் ஃபாலோ பண்ணணும், இதை கத்துக்கணும். ஜும்மாவே நிறைய பேர் வர்றதுனால அட்வான்ஸா தலைப்புகளை படிக்கணும். இந்த நோன்புக்கு நிறைய நாள் இல்லை, 2 வாரம் தான் இருக்கு. அதுக்கப்புறம் லைலத்துல் கத்ருடைய சிறப்புகள் இருக்கு, ஈத்திகாஃபுடைய சட்டங்கள் இருக்கு. இதெல்லாம் ஜும்மாவை வர்றவங்களும் கொடுக்கணும். தல்பியாவை நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். இந்த 1 வார காலம் குர்ஆன் வாசிக்கிறதோட நோன்புடைய சட்டங்களை வாசிக்கலாம்ல. இதெல்லாம் மக்களுக்கான நம்ம அந்தந்த காலங்களுக்கு தேவையான செய்திகளை சொல்லணும் என்கிற அடிப்படையில் தான் இந்த தலைப்பை நாம் தேர்வு செய்திருக்கிறோம். 11 மாதங்கள் அவைகளுக்கு இல்லாத சிறப்புகளை அல்லாஹ் ரமலான் மாதத்துக்கு வந்து சில அம்சங்களை நமக்கு வச்சிருக்கோம். சிறப்பான மாதம் சொல்வாங்க. ஏன் அப்படி சிறப்பான மாதம் என்றால், அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லாத ஒன்றை நாம ஒரு சிறப்பு என்று சேர்க்கக்கூடாது. இஸ்லாத்துல அதுக்கு ரொம்ப கடுமையான தண்டனை. இன்னொன்று, நல்ல நேரம் கெட்ட நேரம் என்கிற கான்செப்ட்ல ரமலான பார்க்க கூடாது. சில ஆளுக்கு அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 27ஆம் கிழமை செத்து போனால்தான் நோம்புல சொல்போம். ஷபே பராத்தல்ல, இந்த மாசம் சட்னி ஷபே பராத், இன்னைக்கு செத்து போல நேரம் சொல்போம் அப்படின்னு நினைச்சுக்கலாம். இது வந்து குறுக்குத்தனமான வழி. சொர்க்கம் போறது எப்படி ரொம்ப ஷார்ட்டா போகணும்னா, ஒரு அவுளியாவை கையில முடிச்சிட்டோம்னா விட்டுருவாரு என்கிற மாதிரியான குறுக்கு வழியை மக்கள் யோசிக்கிறது. ஒரு கோடீஸ்வரன் அவன் காரைக்கால 10 பிளாக் வாங்க செய்யலாம், ஒரு லாட்டிச்சுட்டு வரிசை பார்ப்போம். இல்லைன்னா இதான் நல்ல பணக்கார வீடா பார்த்து ஒரு பொண்ணு பேசிட நைசா இந்த அவை கொடுத்து பல வீட்டு இருக்குல்ல, இது பல வீட்டு இருக்குது. இல்லன்னா 2ஆம் நம்பர் வேலை, 3ஆம் நம்பர் வேலை, பிசினஸ்ல ஏதாவது இருக்கா வாய்ப்பு இருக்கா, அதுக்கு போவோம். ஹலாமான வழியில இப்படியே ரூட் இருக்குது, ஹலாலான வழியில ரூட் இருக்குது. அப்ப நம்ம கோபம் இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இலக்கு இருக்குது. யார் எந்த இலக்கை நோக்கி நகர்கிறா என்பதால் குர்ஆன் சொல்லும். நன்மையை நோக்கி நீங்கள் விரையுங்கள். உங்களுக்கு கட்டலாக நம்முடைய இலக்கை எதை நோக்கி இருக்கிறதா, நன்மையை நோக்கி இருக்கு. இந்த மாதிரியான குறுக்கு மொழியை யோசனை கூடாது. நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கலாம், அந்த மாதிரி கான்செப்ட் தான் நோக்கு சொல்லல. பெருநாட்கள், வெள்ளிக்கிழமை,
ரமலான் மாதம், ஹஜ்ஜுடைய 10 நாட்கள், ஆசுராவுடைய தினங்கள், இதெல்லாம் நன்னாள். ஏன் என்றால் இஸ்லாம் சொல்வது, இந்த நாளை பயன்படுத்தி அமல்களை அதிகப்படுத்துங்கள், உங்களுடைய எண்ணங்களை விஸ்தீர்ணப்படுத்துங்கள், உங்களுடைய உடலை சேவையை ஸ்பிரிச்சுவலை மாற்றி அமையுங்கள் என்று குர்ஆன் சொல்லுங்கள். எங்கே பேசாம இருக்கீங்க, பெருநாளைக்கு பேசு, அது ஒரு காரணம். பெருநாள் பேசிட்டாங்க, நல்ல வேலை அண்ணன் தம்பி பேசிட்டாங்க போது உங்க இறங்கிடுவோம் மனசு, அது பெருநாள். ஏதாவது நல்ல காரியத்திற்கு ஒரு தோல்வமான பேசாம இருக்குதா, பெருநாளை காரணம் வச்சு போகலாம். அதுக்குதான் பெருநாள். யாருக்காவது விருந்து கொடுக்க நினைக்கிறீங்க, பெருநாளை தேர்ந்தெடுக்கணும். அப்ப பெருநாள் என்பது என்ன கண்டா, பெருநாளை செப்போட சொல்லுவோம் அப்படி புரியுறதுக்காக சொல்லப்படல. வராட்டை செப்போட சொல்லுவோம், இருபது ஊட்டுவதற்காகத்தான் இந்த ரமலான் மாதம். அமல்களோடு ஒட்டு பார்க்கணும். அமல்களை நம்ம சீர்தூக்குவதற்கு தான் இந்த ரமலான் மாதம். இது அல்லாஹ் குர்ஆன். ஏன் சிறப்பு அப்படின்னா, அல்லாஹ் பாருங்க ரொம்ப அற்புதமான ஒரு செய்தியை சொல்றாங்க. ஷஹ்ரு ரமலான் உன்சில ஃபீஹி குர்ஆன். குர்ஆன் மாதம் இந்த மாதம். குர்ஆன் ரமலான் மாதத்துக்கு அருளப்பட்டது. குர்ஆன் மாதம். இந்த மாசம் என்ன வேணும்? குர்ஆன் மாதம். நிறைய குர்ஆன் படிங்க, குர்ஆன் நிறைய வாசிங்க. குர்ஆன் வாசிக்கிறதுக்கு முயற்சி எடுங்கள். எனக்கு அலிபாத்தா கூட தெரியல, 50 வருஷம் ஆச்சு. கொஞ்சம் வைக்கப்படும், கொஞ்சம் ரோசம் வரணும், கொஞ்சம் மான சூடு சொல்ல நமக்கு வரணும். 50 வயசு முஸ்லீமா இருக்கேன், சூடு சொல்ல எல்லாமே இருக்கிறேன். பேரமொழி கூட ஓட தெரியல, வருத்தப்படணும், தௌபாவுக்கு நோக்கி வரணும். யாரெல்லாம் இப்பமா எனக்கு ஓடுறதுக்கு ஒரு வாய்ப்பு யாராவது சொல்லிட்டாங்க. அதான் மாசம், இந்த ரமலான் மாசம், குர்ஆன் மாதம். குர்ஆன் அருளப்பட்டதால் அது என்ன அப்படி அருளப்பட்டு என்ன இருக்கு? குதல் நாஸ், மனித குலத்துக்கு வழிகாட்டுதல் இருக்கிறது. யாருக்குன்னா எல்லா சமுதாயத்துக்கும், கிறிஸ்துவ சமுதாயம், சீக்கியர்கள், சௌராஷ்டிரா, என்ன பெங்காலி, தமிழ்நாட்டுக்காரன், ஹிந்திக்காரன், இங்கிலீஷ்காரன், ஐரோப்பியர்கள், ஆப்பிரிக்கர்கள், உலகத்துக்கு இருக்கிற ஆம்பளங்கள் அனைத்து முஸ்லிம் மட்டும் வழிகாட்டி, மனித குலத்துக்கு வழிகாட்டி. அப்புறம் ஒளி செஞ்சுதான் குர்ஆனை தொடர்ந்து நம்பலாமா? முஸ்லிம் காபிருக்குதான் இந்த குர்ஆனு. ஒளி செஞ்சு தொடரணும்னா அது யாருக்கு சட்டாது? ஒளி யாருக்கு கடமை? ஒளி செய்யணும் யாரு கடமை? முஸ்லிமுக்கு கடமை. ஒளி செஞ்சுதான் ஒரு குர்ஆன் சொல்லணும்னா ஒரு ஜோசப்போ மாற்றி குர்ஆன் போடுவான். குதல்னா நீங்க அப்படி நினைச்சுட்டா குர்ஆனை தப்ப சொல்லி முஸ்லிமுக்குள்ள குர்ஆன். மனித குல வழிகாட்டி, மனுஷனுக்கு வழிகாட்டுறதுக்கான அல்லாஹ்வுடைய மாதம், அதனால சிறப்பு. நம்ம அப்படி வழிகாட்டுற மாதிரி இருக்க மாதிரி முஸ்லிம்கள் பாகப்பிரிவினை, சொத்து பாகப்பிரிவினை எப்படி பிரிக்கணும்? சண்டையா இருக்கு, அண்ணனுக்குள்ள ஒண்ணும் இல்ல, காரைக்கால் உரிமை இந்த கோர்ட் இருக்குது, ஒரு பெட்டிஷனை போட்டு பிரிச்சு தந்துருவாங்க. இத்தனை பேர் காரைக்கால் இப்படி தெரியும். எனக்கு குர்ஆனை புரட்டி பார்த்தோமா, ஏன் திருமணம் முடிக்கிறது, நிச்சயார்த்தம் பண்ணணும், பெண் பார்க்கணும், குர்ஆன் ஹதீஸ்ல என்ன இருக்குது பார்த்தோமா? பாக்கலையா? மனித குலத்துக்கு வழிகாட்டியை கையில வச்சுக்கிட்டு ஊர்வலாக தெரிவிக்கலையும் அதுல வழிகாட்டி இருக்காது. அவங்க முடிய மாட்டாங்க, நீதிபதி திருப்பி சொல்ல மாட்டாங்க, வக்கீல் வழிகாட்டிட மாட்டாங்க. முஸ்லிம் நினைக்கலாமா? குதல்னா குர்ஆன் மாதம் படிங்க. குர்ஆன் அதுக்குத்தான் நல்லப்பட்டது. நேர்வழியையும் நன்மை தீமையும் பிரித்து காட்டுகிற வேதம் ரமலான் மாசத்துல ஆரம்பிச்சு. அதனால சிறந்த மாதம். படிச்சோமா? படிச்சாதானே தெரியும். செய்தியே அற்புதம் என்று வசனம் சொல்லுது. குர்ஆன் செய்தி, இறை செய்தி படிச்சோமாக புரியலையே. அலிஃப் ஒரு எழுத்து, லாம் ஒரு எழுத்து, மீம் ஒரு எழுத்து, ஒரு எழுத்துக்கு 10 நன்மை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 30 நன்மை அலிஃப் லாம் மீம் தான். உட்கார்ந்த இடத்துல லேசா அலிஃப் லாம் கூட 30 கிடைக்க. பிஸ்மில்லா கூட எத்தனை நன்மை? பிஸ்மில்லா கூட பிஸ்மி 3 எழுத்து, அல்லாஹ் 5 எழுத்து, 80 நன்மை பிஸ்மில்லா சொன்னான். ரஹ்மான் 5 எழுத்து, 50 நன்மை. 80 130, அரையும் ஒரு 50, 130, 210 நன்மை. 130, 50 கணக்கு சொல்ல முடியல. அப்ப இப்படி எப்ப ஒரு நிமிஷத்துல 200, ஒரு நிமிஷத்துல 300 நன்மை. அலிஃப்லாம் ஒரு 5 ஓடியாச்சுன்னா ஒரு 5000 நன்மை. ஒரு 5 நிமிஷம் 5 ஓடுது. உட்கார்ந்த இடத்துல அடிச்சிடலாம? எத்தனை பேருக்கு குர்ஆன் ஓத தெரியாத முஸ்லிம்கள் துக்கப்படணும், நம்ம வேதனை போடணும், பாவம் பண்ணிக்கு தேடி ஒதுவும் நல்லாட்ட. அதுக்குத்தான் இந்த மாதம் அல்லாஹ் சொல்றான். இதுதான் சிறப்பு. ஃபர்ஸ்ட் சிறப்பு தான். கையில வெண்ணெய் வச்சுக்கிட்டு நெய் கிடைக்கும்போது அலையக்கூடாது. வெண்ணெய் அடுப்புல ஒரு சட்டி ஏற்றணும், அடுப்பை ஏற்றணும், அடுப்பை பத்த வச்சு சட்டி ஏற்றி காப்பையை போட்டு கிண்டோம்னா நெய்யா திரண்டு ஊத்தி குடிக்க வேண்டியதுதான்.
அவ்வளவு அற்புதமான வெண்ணெய் திரைத்து திருமலை குரான், ஏன் நெய் திரைகிறீர்கள்? திருமலை பேச வெண்ணெய் திரட்ட கையில வச்சுட்டு இது குரான் அந்த மாதம் தான் இந்த மாசம் ஆகும். அழகா போல புரட்டில போய் அல்லா சொல்றாங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, பொண்டாட்டிட்ட பிரச்சனை, பிள்ளைகிட்ட பிரச்சனை, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, மன சங்கடமா இருக்கு, யார்ட்டையும் சொல்லாது, பிள்ளைய சொல்லுவாங்க, உட்கார்ந்து தோதுட்டு குரான சும்மா பரத்துங்க ஒரு பக்கத்தை, நடுவுல எந்த கை போது அங்க ஒரு பக்கத்தை வாசிங்க, ஒரு லோட உங்கள்கிட்ட பேசுற மாதிரியே இருக்கும் வசனங்கள். இப்பதான் இந்த வசனம் இறக்கிருப்போம் நமக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த எத்தனை ஒரு அனுபவிச்சிருக்கிறீங்க, அதை அனுபவித்தவர்கிட்ட கேள்வி சொல்லுவாங்க. ஒரு பிரச்சனை தூக்கி குரான விளந்து படி, அந்த பக்கத்துல என்ன வசனம் இருக்குது, உங்களுக்கு சொன்ன மாதிரியே இருக்கும் வசனங்கள். அனுபவிச்ச மாட்ட அந்த சோய உணர்ந்தமா என்ன முஸ்லீம் பேர் கொடுக்குறேன், பட்டியல் போகும், சட்டையில் வச்சு முஸ்லீம், காரைக்கால் முஸ்லீம், கடையில் ஒரு முஸ்லீம் போட்டுக்கிறோமா? வாழ்க்கை நடைமுறை இல்லாம இருக்கு இஸ்லாம். அதுக்கு ஒரு வாய்ப்பு நடைமுறைப்படுத்துகிற ஒரு மாதம் இஸ்லாம் நமக்கு வழங்கும் தர்பியா ரமலான் மாதம் பார்க்கிறோம். இஸ்லாம் சொல்றாங்க, நம்முடைய நெருங்கியல் சிஸ்டம் தலைகீழாக செயல்படுது. மனிதனுடைய இயல்புக்கு எதிரியா நேச்சுரலா கட்டமைக்கப்பட்டிருக்கு. ரமலான் மாசத்துக்கு அப்படி ஒரு வாய்ப்பு எல்லாம் தந்திருக்காங்க. இஸ்லாமுக்கு தான் இந்த சிறப்பு இருக்குது. சொன்னாங்க, இதா தகவல் ரமலான் சுற்றிய சமா, ரமலான் மாதம் வந்தால் வானத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன. வேற வேற அறிவிப்புல சையத் புகாரி முஸ்லிம்ல பார்க்கிறோம், அப்வாபுல் ஜன்னா அப்வாபுல் ரஹ்மா, சூரத்தின் வாயில்கள், ரஹ்மத்தின் வாயில்கள் திறக்கப்படும். சுருக்கம் தான் ரஹ்மத், ரஹ்மத் தான் வானம், வானம் தான் சுருக்கம். வானத்தின் கதவுகள் என்றால் ரஹ்மத்தின் கதவுகள், சுவனத்தின் கதவுகள், பாவமன்னிப்பின் கதவுகள் திறக்கப்படுகிற மாதம் என்று சொல்லலாம். அந்த ரமலான் மாதத்தை பயன்படுத்தணும். நரகத்தின் கதவுகள் மூடப்படுகின்றன. சைத்தான்கள் விலங்கு போடப்படுகிறார்கள். சைத்தான் அல்ல கெட்டி வைக்கிறான். சைத்தான் எங்க இருக்கிற சொன்னாங்கன்னா மனிதனுடைய ரத்தத்துல ஓடுறான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சைத்தான வஜ்ரத்தம், மனித நாளங்களில் ரத்த நாளங்களில் ஓடுறான். அப்ப ரத்தத்துல ஓடுறாங்க. நம்ம நடைமுறை ரெண்டு இருக்குது, பிசிக்கல் பாடி, இன்னர் பாடி. சரியா? நீங்க பார்த்தா மனசும் அதோட சம்பந்தப்பட்டிருக்கு, பிளட்டோட. ஒரு இதை பண்ணா கெட்டதை செஞ்சுக்கிட்டாங்களா, ரத்தம் கெட்டு போச்சு அப்படின்னு ரத்தம் கெட்ட, நீங்க அந்த பிளட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா லேப்ல கொடுத்து டிஎம்டி படிச்ச ஆட்ட கொடுத்து பேட்டினா அவன் அழகா பிரிச்சு சொல்லுவான், என்னென்ன பட்டிஸ்ல இருக்குது, காமிரா இல்ல, அது இல்ல, சுகர் இருக்குது, சொன்னாங்க இல்லையா? கேரக்டருக்கும் அது பொருந்தது. பிளட்ல கேரக்டருக்கு பொருந்தது. இன்னைக்கு கண்டுபிடிக்கலாம். மனமும் உங்களுடைய இரத்தத்துல தவறான நச்சுக்களை உருவாக்கணும். ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கிறது முடிவெடுத்தாங்க, அவன் பிளட் சோம்பேறித்தனமா வேலை செய்யும். ஒருத்தர் ஸ்பிரிச்சுவலாக இருக்கணும், எப்ப பார்த்தாலும் ஒரு நம்பிக்கையோட இருக்கிறது அவன் பிளட் அப்படி வேலை செய்யும். மனம் உங்களுடைய உடலை இயக்கும். இன்னைக்கு அறிவு, இன்னைக்கு அலோபதி மருத்துவங்களை சொல்லுது. ஒரு காலத்துல அது இல்லைன்னு பேசிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு இருக்குன்னு எல்லா காலத்திலும் பேசலாம். பெரும்பாலும் 1500 இருக்கிறான், ஒரு ரத்தத்துல ஜெயித்தா இருக்கான். இந்த நெருங்கியல் சிஸ்டத்தை சரி பண்ணுது நோம்பு. ஆச்சரியப்படுறாங்க அறிவியல் ஆய்வாளர்கள். ரசூலா சொல்றாங்க ஒரு இடத்துல அழகான வார்த்தை சொல்றாங்க, புகழ்வு பீகி மரணத்தை ஷயாத்தின் இல்லாயிற்று. அல்லாவுக்காக ஷைத்தான்கள் அவங்களுடைய தூண்டுதல்கள் தடுத்து வைக்கப்படுகிற மாதிரி சைத்தானுடைய தூண்டுதல் தடுக்கிறது. அப்ப நமக்கு இந்த கேள்வி என்ன வருதுன்னா, நோம்புலே ஒருத்தர் பெண் இருக்கானே, நோம்புலே ஒருத்தர் சில தரை இருக்கானே, அவங்க சைத்தானியா அப்படின்னு கேட்டா அது நமக்கான வாய்ப்பு இஸ்லாம். இந்த நோம்புல அதுதான் இஸ்லாம் சொல்றாங்க. இந்த இடத்துல சொல்றாங்க, மிம்பர் படியில ஏறுறாங்க, சொல்லுங்க பாவமன்னிப்பு மாசங்கிறாங்க. நோம்புல இப்படி இருந்தா முஸ்லிம் இல்லைன்னு சொல்லிடலாம். முஸ்லிம் உடனே தோல்வி முடிஞ்சு பயன் முடிஞ்சு தோல்வியா முடிஞ்சு அக்கறை வந்து நிக்கும் போது கேட்கறாங்க, யார் சொல்லலாம், நீங்க இதுநாள் வரைக்கும் சும்மா முன்பல்ல அல்லது முன்பர் படியை நின்று கொண்டு ஆமீன் சொல்ல மாட்டீங்க, இன்னைக்கு புதுசா ஆமீன் 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 3 பேரை சொன்னீங்க, இந்த ஆமீனுக்கு என்ன விளக்கம் என்று கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, எனக்கு வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எடுத்து காட்டப்பட்டார்கள் முதல் படியில் ஏறும்போது. அப்ப அவங்க சொன்னாங்க, முதல் லிமன் அதரக்க ரமலான ஃபலம் யுஃபர் லஹு ஃபகுல்து ஆமீன். ரமலான் மாதம் வந்து அதுல ஒருத்தர் இறைவனுக்காக இருந்தாலும் பாவம் தேடாமல் ஒரு விருப்பம் என்றால் அவன் நாசமாகட்டும் அப்படின்னு ஜிப்ரீல் துஆ செய்தார்.
நானும் ஆமீன் என்று சொல்லிவிட்டேன். சாப்பிட்டு இந்த இடத்துல ஆமீன் சொல்லியதாங்க. இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு முஸ்லிமுடைய பண்பு ரமலானியாக உள்ள உருவணும், அவருடைய பாவத்தை மன்னிப்பை நோக்கி நகரணும், அதுலயாவது உறவை பேசி இருக்கும், அதுலயாவது ஒரு பாவம் படிச்சிருக்கும், அதுலயாவது பிறகு ஏறி இருக்கும், அதுலயாவது தன்னுடைய சைத்தானை குத்தி போவதற்கான அந்த வழியை பயன்படுத்த தெரிந்து கொள்ளட்டும். அதையும் எல்லாத்தையும் விட்டு சைத்தானை ஏற்கனவே கட்டி போடுறதா செட்டை அமைச்ச அப்போ அதுலயே ஒருத்தர் திருந்தலன்னா அவன் நாசமாகட்டும். ஆமீன் என்று சொன்னேன். அப்படி ஒரு மாசம் வரப்போறது 10 நாள் 20 நாள் அதுக்கு தயாராக வேணாமா? இதை விஷயம் சொல்றாங்க. 2வது ஆமீன் அல்லாஹ்வின் தூதர் என்றோ ரசூல் என்றோ அகிலத்தின் அருட்படை என்றோ நபி நாயகம் என்றோ சொல்லப்பட்டு முகமது என்றோ ஒரு செலவானம் சொல்ல வேண்டும் என்றால் அவரும் நாசமாகும். உயிரோட மேலான தூதர் என்று குரான் நபியும் அவுலாபில் மூமின் அன்ஃபுஸிஹிம், இந்த நபி முகமது மூமின்களுக்கு உயிரை விட மேலானவர், உயிரோட மேலும் சொல்லிட்டு செலவாக்கு சொல்ல கழிவுடா அவன் முஸ்லிம், அவன் நாசமாகட்டும். ஆமீன் என்றேன். முஸ்லிம் 3 ஆமீன் வேல்யூவான ஆமீன். நம்ம அசத்து ஆமீன் சொல்லல. இந்த விஷயம் ஆளாக சிலாவுக்கு இந்த விஷயம் அப்படின்னா ஜிப்ரீல் துவா கேட்டு நபி மாதிரி இந்த ஆமீன் சொல்ல நம்ம வந்து ஜிப்ரீல் தெரியாரா? இதை போய் கூட்டுவாங்க ஆதாரம் கிடையாது. சில ஆளுக்கு தெரியாம இது மலருக்கு துவா செய்ய நபிகள் நாயகம் ஆமீன் சொல்ல செய்தி. திரும்ப 3வது படிக்க சொன்னாங்க. இதுவும் சொல்றேன், தாய் தந்தையர் இருவரும் ஒருவரும் முதுமை அடைந்து அவர்களுக்கு பணிவிடை செய்யாமல் எவன் சோழம் செல்லவில்லையோ அவரும் நாசப்பட்டார். பெற்றோரை பெற்று சுத்தம் போகிறோம். இந்த உலகத்துல பிள்ளையா பிறந்து முஸ்லிமா பிறந்துருச்சு, முஸ்லிமா இருந்து என்ன செய்ய பெருமாள் நாசமா போட்டாங்க. இதுல நமக்கு தலைப்பு ரமலான் மாதம் என்னும் பாவ மன்னிப்பு தேர் உங்களுடைய உள்ளங்களும் உங்களுடைய விளக்கம் உங்களுடைய ரெசல்ஸும் உங்களுடைய நலவு நாடுகள் மனமும் இயங்கவில்லை என்றால் நாசமாக சொல்றாங்க. அந்த ஹதீஸ்ல தான் விளக்கம். இதை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்படி ஒரு பாவ மன்னிப்பு மாதம் 1000 மாதங்கள் சிறந்த இரவு ரமலான் மாதம். 1000 மாதங்கள் லைலத்துல் கத்ர், குர்ஆன் இறங்கிய இரவு. குர்ஆன் இறங்கினாலும் சிறப்பு. அந்த இரவுக்கு லைலத்துல் கத்ர் கண்ணியமிக்க இரவு, கதருடைய இரவு. கதருடைய இணைந்தா என்ன? லைலத்துல் கத்ர் கைருன் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் ஃபக்கத் குரிம ரசூல மன் குரிம கைரஹா ஃபக்கத் குரிம. ரசாயில ஒரு ஹதீஸ் வருது, இது இரவுடைய எல்லா நன்மை விளங்கவர். போய் 1000 மாதம் முடிந்து வழங்க முடியுமா? 1000 மாதம் தான். ஒரு மாசத்துக்கு ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாசம்? 12 மாசம். 12 மாசம். அது 1000 வருஷம் 83.3 வருஷம். 1000 மாசத்தை நீங்க டிவைட் பண்ண 12ஆல வளர்த்தா சுமார் 83 வருஷம். 83 வருஷம் ஒரு லைலத்திற்கு கிடைச்சா 83 வருஷம் நரகத்திலிருந்து பாடாகிறது. 83 ஆண்டு காலம் நின்று வணங்கி நம்மள அத்தனை வருஷம் இருப்போம். நம்ம 55 50 கிடக்குங்க. கொரோனா வந்துச்சு, எத்தனை சகோதரர்கள் இங்கேயே நிலைமுறைப்பட்ட என்னுடைய நண்பர்கள் எல்லாம் இந்த ஊரில் இருந்து இழந்திருக்கிறாங்க. மையத்து கூட எங்களால் வர முடியல. அவங்க வேலை நெருங்கிய நண்பர்களுக்கு எல்லாம் எல்லாமே வழிகாட்டக்கூடியவர்கள் மையத்து வர முடியல. காரைக்காலிலே நடந்த சம்பவங்கள், கொள்கை சொந்தங்கள். அப்ப எத்தனையோ மரணங்கள் நம்மள தோண வச்சுச்சு. கொரோனா 33 வயசுல இறந்து போறான், 44 இறந்து போறான், 15 இறக்குறதுக்குலாம் ஒரு காலத்துல 60 வயசு கிழவங்களை பார்த்துருப்போம். மவுத்து எப்பதான் நடக்கும் கேள்விப்பட்டிருப்போம். கொரோனாவை கண்ணால பார்த்தாச்சு. அப்ப குரான் நமக்கு சொல்லுது, எப்படி சொல்லுது? ஒரு லைலத்துக்கு கிடைச்சா 80 வருஷம், சுமார் 9 ஆண்டுகள் இன்று வழங்கி நம்ம ஒரு 40 வயசுல இருந்து 7 வயசு ஒரு 50 வயசு லைலத்துக்கு அது கிடைச்சிருந்தா யுகம் யுகமாக நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுற ஒரு வாய்ப்பு இல்லையா? அப்படியே அந்த லைலத்துக்கு விடணும். அற்புதமான மாசம் இது, பாவமன்னிப்புக்கான மாசம். அப்ப இது ஷஹரு தௌபா, அறிஞர்கள் சொல்றாங்க இந்த பேரை பாவமன்னிப்பு மாதம். இந்த வசனங்களை ஹதீஸ் வச்சு தலைப்பு போட்டலாம். அப்ப இது ஆதாரம். சரி, முஸ்லீம்ல முதல் செய்திகள் பல திறமைகள் இந்த செய்தியை பார்க்கிறோம். முந்தைய சிறுபாவங்களை எல்லாம் நோம்பு வச்சா மட்டுமே போதும் அப்படி ஒரு ஹதீஸ். தொழணும், நோம்புக்கு மட்டும் இந்த கூலி. மன்ஷாம ரமலான ஈமான வக்திசாபம் குஃபிரலஹு மா தகத்தம் மின் தம்பி. ஒரு நோம்பு வச்சா இத்தனை நன்மை.
பொதுவாக நோன்புக்கு என்ன அப்படின்னு சொல்றாங்க, யார் ஈமானோடு இறை நம்பிக்கையோடு நன்மை எதிர்பார்க்கும் நோன்பு வைக்கிறாரோ அதனுடைய முந்தைய சிறுபாவங்கள் தான் மன்னிக்கப்படும். நோன்பு வச்சுட்டு தௌபா செஞ்சுட்டா பெரும்பாலும் சீரோ பேலன்ஸ். ஒரு அற்புதமான வழிகாட்டுதல் இது செய்யும் புகார்ல பார்க்கணும். ஒரு நோன்புக்கு என்ன நன்மை அப்படின்னு சொல்லும்போது நமக்கு சிறப்பு சொல்லித்தர மனுஷாம யோமன் ஃபீ சபீலில்லாஹி பஅதல்லாஹு வஜ்ஹு அன்னால் சபீல ஹரீஃபா. ஒரே ஒரு நாள் நோன்பு வைத்தால் அல்லாஹ்வின் பாதையிலே அவருக்கு 70 ஆண்டுகள் நரகத்தில் இருந்து அவரை பாதுகாப்பார். ஒரு நோன்புக்கு 70 வருஷம். 30 நோன்பு இருக்கிறோம், 29 30 மாசங்கள், சுமார் 30 வச்சுக்கிட்டால் இது ஒரு இடத்துல ரசூலா சொல்றாங்க, இஸ்லாம் என்பது 5 என்று படிச்சிருப்பியா, இந்த ஹதீஸ்ல 3 தான். ஏன்னு கேட்டா ஜக்காத்தும் ஹஜ்ஜும் எதோட சம்பந்தப்பட்டு இருக்குது, துட்டோட சம்பந்தப்பட்டிருக்கு. பொருளாதாரம் எல்லா மக்களும் பொருளாதாரம் அல்ல. அப்ப துட்டு எல்லாருக்கும் எங்காவது ஹஜ்ஜு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்காங்க. பொருளாதாரம் சம்பந்தப்பட்டு உடல் மட்டும் இல்லைங்க, பொருளாதாரம் ஜக்காத் எல்லாருக்கும் வாய்ப்பு இல்லை. இந்த ரெண்டு எல்லா மனிதனுக்கும் கடைக்கோடி மனிதனுக்கும் கிடைக்க வாய்ப்பு இல்லை அல்லாஹ்வுடைய அருள் என்பதனால் ஈமானும் தொழுகையும் நோன்பும் ஒருவர் சரியாக கடைபிடிப்பாரானால் அந்த அடியானை சுவனத்தில் நுழைப்பது அவரை சுவனத்தில் விடுவது அல்லாஹ்வின் விதி. தன்னில விதிச்சுட்டான். 5 சொல்ல 3 ஆக்குறாங்க. துட்டு மேட்ட கழிச்சு விடுறாங்க. எல்லாரும் கிடையாது, வாய்ப்பு இல்லை. ஜக்காத்தும் ஹஜ்ஜும் துட்டு இல்லாம உலகத்துல எல்லா மனுஷனும் செய்யக்கூடிய அமல்கள் ஈமானும் தொழுகையும் நோன்பும் தான். அது நம்மளாம் நோன்பு சுண்ணத்தால் நோன்பு கூட சேர்க்கிறாங்க. இப்படி ஒரு ஆஃபரை விடலாமா? ஒரு அற்புதமான ஆஃபர். அடுத்த நோன்புக்கு நம்ம இருப்போமா? இந்த நோன்புக்கே இருப்போமா? வாயிலாம் உத்தரவாதம் இருக்கா? பேசிக்கிட்டு போதே மண்டை சாய்ஞ்சது முடிவு வேலை கலிமா சதாதா ஆம்பளை சுத்து கூட கடைகளுக்கு பாடி இருக்காங்க. அவ்வளவுதான். வசூல் பிரிக்க போன இடத்துல கல்யாணம் வசூல் பிரிக்க போக மண்டையை போட்டா, பேசிட்டு போக மண்டையை போட்டான், பழைய போயிட்டு போயிடுவான். நீங்க வச்சாலே சிந்திச்சு பாருங்க. இப்படிப்பட்ட மனுஷ வாழ்க்கை. எத்தனை செய்தியாளர்கள் பேசிக்கணும் சொல்லிட்டு இருக்காங்க. எத்தனை பார்க்கிறோம். அதிமுக பேச்சாளர்கள், படநடிகரா இருந்தாரு, பெரிய எம்பியலா இருந்தாரு, மாநிலங்களவையில பேசிக்கணும் சொல்லிட்டு இருந்தாங்க. காமெடி நடிகர் எத்தனை பேர் அப்படி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மனிதனுடைய மரணம் இந்த நொடி பொழுது நடக்கலாம். அதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த வருஷம் ஒருவேளை பாவமன்னிப்பு தேடி வச்சிருந்து அல்ல அந்த நன்மையெல்லாம் நமக்கு நசீபாக்கிருந்தா மூத்தா போனா அல்லது அல்லாஹ் சந்திக்கும் உண்மையே சந்திக்கலாம். அதுக்கான ஒரு மாசம் எது, அதை பயன்படுத்தணும். இன்ஷா அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு மறுமையில எந்த வாசல் வழியாக நுழைகிறார்கள் என்றால் பாபு யுகாலுஹு ரையான் சின்னஃபில் ஜன்னத்தி பாபன் யுகாலுஹு ரையான். ரையான் என்ற வாசல் 8 வாசல் இருக்கு சொர்க்கத்துக்கு. அதுல ரையான் ஒரு வாசல் இருக்கு. சொர்க்கத்துக்கு போறதுக்கு தொழுகை, பாபு சலா, பாபுல் ஜிஹாத், பாபு ரமலான் இருக்கானா? இது எப்படி இருக்குமா? பாபு ரையான் இருக்குமா? ஏன்னா ரையான் இருக்கு. அப்ப நோன்பு வைக்கிறவங்க தெரியாம உலகத்துல ஓரம்போது சொல்லாம இருப்பாங்கல்ல, அங்கு போய் நோன்புக்கு ஓரம்பலாம் இருப்பாங்க, வாசல தேடிட்டு இருப்பாங்க. மலக்குமார்கள் அறிவிப்பு சொல்லி தண்டவா போட்டு அதுல சாயங்கள் மேம்பாடு இல்லை எல்லாத்தையும் புடிச்சு கொண்டு வந்து ரையான் வாசல் வழியா கண்ணியமா உள்ள கொண்டு நோச்சி இவ்வளவு சிறப்பு இருக்குங்க. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கான். சில பெற்றோர்கள் பார்க்கிறோம் சொல்லி செய்ய சஹாபாக்கள் ஆஷூரா நோன்பு ஒரு 5 வயசு 3 வயசு பிள்ளைங்களா கற்றுக் கொடுத்துருக்காங்க. இங்க 15 வயசு வரைக்கும் தீவிர தெரியல தெரியான் தெருவில். என்ன கேட்டா என் பிள்ளை சின்ன பிள்ளை, 15 வயசுல சின்ன பிள்ளை, 13 வயசுல சின்ன பிள்ளை. சஹாபாக்கள் அப்படி பிள்ளைகளுக்கு 3 வயசு 4 வயசுல கற்றுக் கொடுத்தா இன்னைக்கு காரைக்கால் இந்தியாவில் இஸ்லாம் சேர்ந்து நமக்கு என்ன சேர்ம இஸ்லாமு சட்டங்களை சொல்லிக் கொடுக்கிறது. சின்ன பிள்ளைகளுக்கு 5ல விளையாட்டு 50ல விளையாது. நாம 3 வயசுல 2 வயசுல பிறந்தவங்க பிள்ளைகளுக்கு ஊக்குவாத்தான் இஸ்லாமுடைய இந்த விஷயத்தை 15 வயசுல நம்ம பேச்சு கேட்க அல்லாஹ் ரசூல் பேச்சு கேட்கிற அளவுக்கு உருவாக்க தாய்மையோட மதிப்பு சொல்லிக் கொடுக்கலையே. பெற்றோர்கள் கவனத்தில் எடுக்கலையே. உலகம் படிப்பு என்ன செய்யல. காலை 4 மணிக்கு இந்த சிபிஎஸ்இ சிலபஸ் கான்வென்ட் ஸ்கூல் என்ன லட்சக்கணக்கில் கட்டி காலை 4 மணிக்கு எண்ணி போட்டு ஆளை எழுப்பி மூக்கு சிந்தி எல்லாரும் அது மாதிரி மத்த மனுஷன் அனுப்புவாங்க பிள்ளைய. அப்படி தலையை கூட செய்ய மாட்டான். மூக்கு சிந்தி வாங்கி கூழ்வாயம் வருவாங்க. கூழ்வாயம் வா அப்படின்னு திறக்கி விடுறது. நம்மள என்ன எப்படி இருக்கு நல்ல என்ன மாதிரி நம்மளுக்கு எனக்கு என்ன ஏடி மிஷினா பிள்ளை உருவாக்குங்க. அவன் நல்லா சம்பாதிச்சுட்டு பாப்பா அம்மா புதிய இல்லத்துல வச்சுட்டு வீடுதான் இருக்குதான்.
நல்ல உபதேசம் பண்ணி சாப்பாடு பண்ணுவாங்க, கண்ணியம் பண்ணுமா. இன்னைக்கு எத்தனை பேர் பாக்குறோம். நம்மள மாதிரி ஊர்கள்லாம் வீடுகள்லாம் பெருசு பெருசா இருக்கு, கூட்டத்திற்கு ஆள் இல்லை, பழமொழி சமத்தா இருக்கு. நம்ம நிலம் அவ்வளவுதானே சூழ்நிலை. எத்தனை பேர் வீடு பெருசு பெருசா கோடிக்கெல்லாம் கட்டி போட்டு கூட்டுறதுக்கு ஆள் இருக்கா, நம்மகிட்ட கழிவுறதுக்கு ஆள் இருக்கா. அந்தாரத்துல கிடக்கிறோம், அனாதரவா இருக்கிறோம், ஆதரவா இருக்கிறோம். இன்னைக்கு பிள்ளைகள் அவங்க செட்டில் ஆயிடுறாங்க. இப்படி பிள்ளைகள் வளர்க்கணும். தாய் வந்திருக்காக்கு தியாகம் பண்ண பிள்ளை. அப்ப நீங்க அவங்களுக்காக தியாகம் பண்ணீங்கன்னா இல்லையே. ஒரே இங்கிலீஷ் மீடியம் தப்பு கிடையாது. மார்க்கத்துக்கு அந்த முக்கியத்துவம் கொடுங்க, நோய்க்கு சொல்லிக் கொடுங்க, ஹதீஸ்களை சொல்லிக் கொடுங்க, வாழ்க்கை பாடத்தை சொல்லிக் கொடுங்க. அதெல்லாம் தானே உங்களை பாதுகாப்பு. பின்னாடி எது நம்மளை பாதுகாக்குமோ அந்த வழி விட்டுருந்தீங்க, எது நம்மை அழித்து கொள்ளுமோ அந்த பாடம் பிள்ளைக்கு முதன்மை பாடமாக நடத்துவீர்களானால் நம்ம மரணங்களை, நம்முடைய ஆதரவை, நம்முடைய மன சஞ்சங்களை ஒரு 20 ஆண்டுகளுக்கு பிறகு நாம இருந்து கொண்டிருக்கோம். எதுக்கு நோம்பு அல்ல கடமையாக்கணும்னா ஒத்த வழிதான். அல்லாஹ்வுக்கு பயந்தோட நடங்க, அல்ல கூட்டத்தை போகும் நரகத்திலிருந்து பாதுகாக்க அந்த அல்லாஹ் சொல்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு விளக்கம், ஒரு நோன் வைத்துக் கொண்டு மெல்ல கவுன சூரி அமரபி ஒரு நோன் வைத்துக் கொண்டு பொய் பேசுவதை நடைமுறையில் செயல்படுவதை யார் விட்டுவிடவில்லையோ அவர் தாகித்திருந்தும் பசித்திருந்தும் அல்லாஹ்வுக்கு இல்லத்தை. சும்மா பட்டு எடுக்கிறதுக்கும் விரதமாக இறைவனுக்கு நோன்பு இருக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம். இதுல மனமும் பிளட்டும் எல்லாம் நெர்மல் சிஸ்டம் எல்லாம் ஒரு ஒழுங்குக்குள்ள வருது. தூக்கம், சாப்பாடு எல்லாமே ஒரு ஒழுங்கமைப்புள்ள வருது. ஒரு இலக்கு நோக்கத்தோடு பசித்திருப்பது என்பதுதான் நோன்பு. நோக்கம் இல்லாமல் டயட் காண்டி சும்மா இருக்கிறதுல டயட் மட்டும் தான் வேலை செய்யும். நோன்பு கணக்கூலி கிடைக்கும். டயட்டா இருக்க ஒரு மாசம் நம்ம டயட் தான் தெரியுமா. நோம்புல சகர் நம்ம அவங்களுக்கு வரக்கத்தும் கூட இந்த மாசம் விசோகத்தை சகரும் கொஞ்சம் வரக்கால சகர்ல என்னெல்லாம் வச்சிருக்கோம். நம்ம ஊர் சாப்பாடு எப்படி இருக்கும்? ரால் இருக்கும், ரால் கிரை இருக்கும், அது இருக்கும். சம்பந்தி நம்ம ஊர்ல சொல்லக்கூடிய தொழில் கண்டிப்பா இருக்கும். புதினா தொழில் கடற்கரை மாவட்டம் சாப்பாடு சொல்லித்தாரு, சென்னையா தான் இருக்கும். ஏன் அன்டயத்துல சாப்பிட போறோம், அன்டயத்துல சாப்பிடணும்னு சொல்லி அன்னிமிட்ட தான் அங்க வாங்கி போடுவோம். சாதாரண இடத்துல பேர் காலை வச்சு எல்லாம் முடிச்சுக்குவோம். இங்க ஊர்ல பரப்புல தொகை ஊர் எல்லாம் வச்சு தயிர் பழம் கடைசியில பினிஷிங் சோறுல போட்டு பழத்தை போட்டு சக்கரை பெரும் பினிஷிங் ஒட்டுவோம். பைண்டிங் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம ஊர்ல. ஒரே நடக்கல கேட்டா 2 வேளை சாப்பாடு, ஆனா 5 வேளைக்கான சமையல் நடக்குது. சமையல் இட்டாரு. நீங்க எல்லா வீட்லயும் கணக்கு எடுத்து பாருங்க. நோம்புல 3 மாதத்துக்கான செலவு ஆடைகள்ல, தூக்கத்துல, எல்லாத்துலயும் பறக்கதான். ஏன் சொல்லுவோம், நிறைய ட்ரெஸ் எடுக்கிறோம். நீங்க ஒரு ட்ரெஸ்ல இல்ல, நம்மளுடைய உணவுல அவ்வளவு ஹேண்ட்ஸமான உணவு, ரிச்சஸ்ட் ஃபுட் நோம்புலதான் எடுக்கிறோம். நம்ம எடுக்கிற செலவுகள் அதிகமான தூக்கம் நோம்புலதான் தூங்குறோம். நோம்பு மாசம் புது மாப்பிள்ள மாதிரி அதுக்கான 12 மணிக்கு போய் கடையில உட்காந்து சும்மா ஒரு பேர் உட்காந்துட்டு அது அதுக்கிற நோக்கு சொல்ல மணி அடிச்ச மாதிரி நோம்புலதான் வந்தோம். வந்தா நோம்புல வந்து கொஞ்ச நேரம் ஓடிட்டு பள்ளியாசல சின்ன கொஞ்ச நேரம் படுப்போம், பேசுவோம். அந்த நேரத்துல ஒரு ஆனந்தம் இருக்கும். அதோட 3 மணிக்கு முடிச்சுட்டு சும்மா திரும்ப கடைக்கு போட்டு அசருக்கு வர்றது அவ்வளவுதான். திரும்ப அடுத்த நாள் 12 மணிக்கு தான் அசருக்கு வந்த கூட சில ஆளுநர் நோம்பு இருக்கு. பசி யாருமா இங்க ரால்வோட வாடா இருக்காது கடைக்கடையா அடிக்கிறது நோம்புக்கு வரிசையா இருக்கு. இதெல்லாம் தப்பு சொல்லலைங்க, அவ்வளவு பறக்கத்துங்க. இஃப்தார்லையும் சகர்லையும் தூக்கம் பறக்கத்து, இபாதத்து பறக்கத்து, சுண்ணத்துக்குள்ளான தொழில்கள் எல்லாம் கரெக்டா இருக்கு. ஆனா கடையை திறந்த நேரம் கொஞ்சம் அப்படிதானே, கொஞ்ச நேரத்துல ஏன் பறக்கத்து அப்படின்னா நீங்கள் பாவ மன்னிப்புக்காக அல்லாவை நெருங்கினீர்கள், இறை வேதத்துக்காக நீங்கள் அல்லாவை நெருங்கினீர்கள், இறைவனை சந்திப்பதற்காக நீங்கள் அல்லாவை நெருங்கினீர்கள், ஹலாலை கூட இறைவனுக்காக பகலில் ஹராமாக்கி கொண்டீர்கள். அதனால் என்னை கொண்டீங்க, நீ என்னை நோக்கி 1 எட்டு வைத்தால் நான் உன்னை நோக்கி 2 எட்டு வைப்பேன். நீ என்னை நோக்கி 1 சான் வந்தால் நான் உன்னை நோக்கி 2 சான் வருவேன். நீ என்னை நோக்கி நடந்து வந்தால் நான் உன்னை நோக்கி ஓடி வருவேன். அல்லாஹ் சொல்ற வாக்குறுதிதான். எனக்காண்டி நேரம் ஒதுக்குன நல்லா தூங்கு, புதுமாப்பிள்ள மாதிரி 12 மணி கடைக்கு போ, எனக்காண்டி நடுராத்திரி நிறுத்தி சாப்பிட சொன்ன நல்லா சாப்பிடுவேன். எனக்காக நீ வந்த பத்தியா, உனக்காக நான் தரணுமா இல்லையா? இதே மாதிரி நீங்க தினந்தோறும் 11 மாதங்கள் சகர்ல இறைவனுக்காக எழுந்திருக்கிறீர்களானால்
நீங்க இந்த உம்மத்துக்கே வழிகாட்ட முடியுங்களா? திருமறை குரான் பேச நீங்க தான் காரைக்காலுக்கு வழிகாட்டிச்சா? சகாபாக்களை வீழ்த்த முடியாத அங்கதான். இந்த உம்மத்துல சகாபாக்களுக்கு பிறகு எவனையும் வீழ்த்த இயலாது. சகாபாக்கள் இடத்துல யாரும் வச்சு காட்ட சொல்ல வீழ்த்திடலாம். எவனாலும் வீழ்த்த முடியாது சொல்லியிருப்பா. தினந்தோறும் சகல கண் படைத்தவனோட கணக்கிலே இருப்பாங்க. அவருடைய பிரிச்சுவல் பாடி தோத்ததே இல்லை. சகாபா உகதுல அடி வாங்கினாங்க, ஆனாலும் அவங்க தோத்ததை அவங்க நினைக்கல. கந்தத்துல ஹைபர் யுத்தத்துல அடி வாங்கினாங்க, சின்ன மமதையை எல்லாம் சுத்தி காட்டினான். ஆனா அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஏதாவது குறைவு இருந்துச்சா? ஏன் வரல? அவருடைய இன்னொரு பாடியை அவருடைய மனம் ஆயிரம் எந்த சலாமியை ஆட்சியில் பின்பற்றாலும் நவீன நாயகத்தை கொண்டு செல்வார். இந்த கட்டமைப்பு எங்க இருந்துச்சு? நீங்க இறைவன் நகர்ந்தா மட்டும்தான் வேற எதுலையும் நீங்க சாதிக்க இயலாது. ரப்பு அப்படியான ஒரு வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறான். இந்த ரமலான் மாதத்தை அப்படி ரமலானை ஒரு பாவமன்னிக்கும் மாதமாக, குர்ஆனிய மாதமாக நம்முடைய இல்லங்கள் தோறும் நன்மைகளை நோக்கி நகர்கிற நல்ல இல்லங்களாக, நல்ல மனைவிகளாக, நல்ல வரக்கத்துமிக்க குடும்பத்தினராக இந்த ரமலான் மாதத்தை மாற்றி அடைவது எல்லாம் நம்ம கையில இருக்கு. அல்லாஹ்வுக்கு தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாம். எல்லா புகழும் எல்லாம் அல்ல அல்லாஹ் குறித்தாக. இந்த மாதத்தில் ஷாபான் மாதத்தில் 15ஆம் தேதி பராத் இரவு என்று சொல்லி பேசுறாங்க. எல்லா ஊர்களிலும் பள்ளிவாசல்ல 15ஆம் நாள் நோன்பு நோக்கி பகல்ல இரவுல 3 யாசின் வருவாங்க. 3 யாசின் இருக்குன்னா மௌத்தா போனவங்களுக்கு நன்மை சேர்க்கிறது ஒரு யாசியும், நீண்ட ஆயுளுக்காகவும் வறுமை இல்லாமல் வாழ்வதற்கு 2வது யாசியும், பாவ மன்னிப்பு கிடைக்கும் 3வது. இதுவும் குறுக்கோழி தான். எல்லா சேட்டையும் பண்ணிடுறது. 27 வருஷத்துக்கு ஒரு நாள் புதிய தோல்வி கிடந்து 5 நாள் போக மாட்டான். பல பேர் பராத்தரை புதிய தோல்வி எல்லா பாவம் பண்ணி கேட்டா எல்லாம் அந்த 1 வருஷம் என்னென்ன பாவம் செய்யுமோ அத்தனை பாவத்தை எல்லாம் கணிச்சுக்குவான் அப்படின்னு நம்புறாங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னு? எந்த ஒன்றை செய்தாலும் குறைவான அமல் செய்தாலும் அதை தினந்தோறும் செய்ய வேண்டும். அவங்களால வெற்றியாளர்களாக. நீங்க தொழிலா இருக்கட்டும், எது பிசினஸா இருக்கட்டும், ஏதாவது ஒரு பிசினஸ் இருந்தா தினந்தோறும் கடைக்கு போகணும். முதலாளி வீட்டுல படுத்து இருந்தா சரி வராது. வேலைக்கான முதலாளி மாதிரி சொல்ல மாட்டான். அவனுக்கு வலிக்காதுல. அந்த கடை இன்னைக்கு வேலைக்கு இருப்பான், வேலை விட்டு வரட்டுன்னு வேற கடைக்கு போயிருப்பான். நீங்க இன்னைக்கு செய்ய ஆரம்பிச்ச 15 வருஷம் கழிச்சு காரைக்கால பெரிய தொழில் இருக்கு, தமிழ்நாட்டுல பெரிய தொழில் இருக்கு. 40 வருஷம் கழிச்சா இதுல இந்தியாவில் பெரிய தொழில் இருக்காங்க. 50 வருஷம் கழிச்சா அந்த 50 வருஷம் உழைப்பு தினந்தோறும் நடந்திருக்கிறது. சும்மா காலத்துல பொறுத்த கிடையாது. அப்ப அதே மாதிரி குறுக்கொழியில பராத்தரவு தினந்தோறும் சொல்ல மாட்டேன், சும்மா சொல்ல மாட்டேன், ஒன்றும் செய்ய மாட்டேன், ஓட மாட்டேன், பராத்தரவு உட்கார்ந்து நமக்கு அடைஞ்சுக்கிறேன் எல்லா பாவத்தையும் அப்படி ஒரு வழிகாட்டு வரக்கூடிய எல்லா ஹதீஸ்ல இவ்வாறு செய்தி. இது போன்ற பராத் இரவுகள் என்று ஒரு நாளுக்கென்று சிறப்பை சொல்வதாக இருந்தால் குர்ஆன் சுன்னாவுல ஆதாரம் இல்லாமல் மனிதர்களாக முடிவெடுக்கிற இந்த அமல்கள் ஒரு நாளில் பயன் தராது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா